ஏங்க, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணுங்க. சொல்லு கமலா, என்ன பேசணும் சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க. சூர்யா படித்து முடிச்சிட்டான். அடுத்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அவனை வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அவன் வேலைக்கு போக மாட்டேன், நான் விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சுற்றி சுற்றி வரான். நமக்கு நிலம் பணம் எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, சொத்தெல்லாம் இருக்குதான். ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் உழைச்சி நாளைக்கு அவன் எப்படி இருக்க போகிறான், என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியாது. நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா வரப்போகிற பிள்ளை நீ எனக்காக என்னடா சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைல்ல. அவனுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கணும். அவன் படிச்சது மாதிரி எதுக்கு, அது வேஸ்ட்டாக போயிடும்ல. அதனால் அவனை கொஞ்சம் பேசி அவனை கொஞ்சம் வேலைக்கு போக சொல்லுங்க. ஏன்னா அதை தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, என்னடா எப்படா சொல்கிறது அப்படின்னு யோசித்தேன். சரி, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எதுக்கு இவ்வளோ திணற? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம பையன் தானே, பேசினா புரிஞ்சுக்குவான். அவன் இப்போ சின்ன பிள்ளையா இருக்காமா, அதனால அவன் இன்னும் பெரிய பிள்ளையானா ஆகலை. அவன் பார்க்கறதுக்கு தான் அப்படி நடுன்னு வளர்ந்துருக்கான். ஆனால் கொஞ்சம் குணம் மனசில் வந்து இன்னும் பெரிய பிள்ளையா ஆகலை, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கான். அதனால தான் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் போணுச்சுன்னா சரியாயிடும், விடுங்க, பார்த்துக்கலாம். சரி கமலா, கம்னு அவன் வரான். ஹலோ டேடி. ஹாய் மை டியர் சன். மம்மி, என்னாச்சு? வாட் ஹேப்பன்? நத்திங் நத்திங் தாச்சலாம். டேடி, மம்மி, உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும். நீங்கள் ஃப்ரீயாக போ. நீ சொல்கிறத கேட்குறத விடையா எனக்கு வேறு வேலை இருக்க போகுது. சொல்லுடா. சொல்லு சூர்யா. மம்மி, நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப நாளாக சொல்லணும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு நம்ம ஊர் தான். அதனால தான் சரி, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பொண்ணு வீட்டில் இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சு. சரி, அதனால் அந்த பொண்ணு வந்து ஃபோர்ஸ் பண்ணுச்சு. உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி வந்து நம்ம வீட்டில் பொண்ணு கேட்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னது லவ்வா? ஐயோ போச்சே, ஆசையில போறா மண்ணலி போட்டானே. மம்மி, என்னாச்சு? ஏன் டாடி, ஏன் அம்மா இப்படி பண்ணுறாங்க? நான் உங்களோட ஒரே ஒரு புள்ள, ஆசை புள்ள. உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிறந்தவன்ல. நான் சொல்கிறத நீங்கள் செய்ய மாட்டீங்களா? நான் என்னோட ஆசை தானே உங்கள் ஆசைன்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் லவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணை நான் வேணும்னு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு ஒத்துக்குங்க டாடி, ஒத்துக்குங்க மம்மி. ஓகேடா செல்லம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? நான் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜாகவே பண்ணி வச்சிடலாம். பொண்ணு யார், எந்த ஊர், எந்த இடம் அப்படின்னு சொல்லு. நம்ம நாளைக்கு கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? உங்கள் அம்மா கறி கடந்து போகிற சும்மா. என்னது இப்படியா? ஐயோயோ, என் ஆசைலாம் போச்சே. என் அண்ணன் அருக்காணியா தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். அவள் எவ்வளோ அழகா இருப்பா, அப்படியே ஸ்டைலாக நடந்து வந்தா, அப்படியே இந்த உலகமே குலுங்குமே. ஏன் பழைய ரோடு ரோலரா? அதனால தான் உலகமே குலுங்குமா? என்னது இப்படியா? ரோடு ரோலர் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. என் அண்ணன் மாமா அருக்காணி எப்படி இருப்பா நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என் மாமன் காதலுக்கு வந்து நான் எதிர்ப்புனா சொல்லலை. என் பிள்ளை நல்லதுதான் நினைச்சிருப்பான், நல்லதுதான் பண்ணுவான். அந்த பொண்ணு மனசையும் கெடுத்துட்டான், லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல பொண்ணாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மாமன் என்னைக்கும் தப்பான பொண்ணை செலக்ட் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். இருந்தாலும் என் அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவள் பிறந்தப்பயே இவன் தான் அவளுக்கு, அவள் தான் இவனுக்குன்னு எழுதி வச்சிட்டாங்களே, இப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன்? கமலா, அதெல்லாம் விட்டு தள்ளு. அதெல்லாம் சின்ன வயசில் அந்த காலத்து ஆளுங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் சும்மா. குழந்தைங்க வளரும் போது அதுங்க எப்படி இருக்குது, எப்படி வளருது அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் பொறுத்து. அதெல்லாம் ஒரு ஒரி பண்ணிக்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அண்ணன்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், மச்சான்ட்ட நான் பேசிக்கிறேன், சரியா? நான் முதல்ல அந்த பொண்ணு என்ன உடனே நான் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் தம்பி சூர்யா கூப்பிட்டு போனோம்னா பொண்ணு கேட்டு வந்துடலாம். சாதி சனம் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நம்ம புள்ள ஆசைப்பட்டோம், நம்ம பிள்ளையோட ஆசை தான் முக்கியம். சரிங்க, போயிட்டு வாங்க. என்னோட பேர் வந்து கண்ணன். டேடி, ஐ லவ் யூ டேடி. உண்மையிலே நீங்கள் 2 பேரும் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம் என் லைஃப்பில். நான் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க. லைஃப்பில் நான் எனக்கு கடவுளே எனக்கு இந்த மாதிரி அப்பா அம்மா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி அப்பா அம்மா யாருக்கும் எனக்கு கிடைக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. மகனே, அம்மா நான் இருக்கேன். என் மருமகளை எனக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு காட்டணும், அப்பாவை காட்டிடக்கூடாது, சரியா? ஏண்டி கமலா, இப்போ தான் சொன்னேன் என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படி இப்படின்னு. இப்போ என்னமோ என் மருமகளுக்கு எனக்கு முதல் காட்டு அப்படின்ற, உங்கள் அப்பாவுக்கு காட்டாதான்னு சொல்கிற. இதெல்லாம் நியாயமே இல்லை, பார்த்துக்கு. ஏங்க பேசாம போங்க. நீங்க தான் உன் மச்சானை நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, என் மருமகளை நான் போய் பார்த்துட்டு வரேன் முதல்ல. என் மருமகள் எப்படி இருக்காங்க. ஐ லவ் யூ மம்மி. லவ் யூ டூ செல்லம்.
டார்லிங் இந்த saree எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உனக்கு என்னடி செல்லம், நீ தங்க சில மாதிரி இருப்பேன் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே. உனக்கு என்ன குறைச்சல்? இந்த ஐஸ் வைக்கிற வேலைலாம் வேணாம். இன்னும் என்னவோ அதை பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முக்கியமான வேலையா? என்னை விட முக்கியமான வேலை என்ன சாமி இருக்கு, சொல்லு பார்க்கலாம். ஐஸ் வைக்காதீங்கன்னு சொல்றேன். ஐஸ் உருகிற போது நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க என்ன புதுசா வேஷ்டி சட்டைலாம் போட்டு உட்காந்துருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அட மக்கு சாமராணி, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? என்ன நாள்? இன்னைக்கு சனிக்கிழமை, அவ்வளோதான் தெரியும். மற்றபடி எதுவும் தெரியாதே. இது சனிக்கிழமையா? நல்லா யோசிச்சு பாரு, உன் லைஃப்பில் ஒரு முக்கியமான நாள் இது. என் லைஃப்ல முக்கியமான நாள்னா எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையே, ஞாபகம் இல்லையே. சரி, ஞாபகம் இல்லைல்ல? சரி சரி, நல்லா இருக்கு, போ. நம்ம கல்யாண நாளில் கூட அவன் மறந்துட்டா. இவக்கு என்ன தான் மண்டக்குள்ளே ஓடுதுன்னே தெரிய மாட்டேது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் கல்யாண நாள் மறந்துடுவாங்க. எல்லா ஊர்லேயும் ஆம்பளைங்க தான் மறந்துடுவாங்க, இந்த ஊரில் பொம்பளைங்க மறந்துடுவாங்க போல். என்னவோ போ. இன்னைக்கு அவள் மட்டும் அதை கண்டுபிடிக்காமல் இருக்கட்டும். இன்னைக்கு பேசிக்கிறேன் நான். இவளுக்காக நம்ம டைமண்ட் ரிங்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம், கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எல்லாம் வேஸ்ட்டு, மூடே அப்செட் பண்ணிட்டா. என்னப்பா மணி 2 நாளா மூஞ்ச ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன். உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. நீங்கள் தான் ஒரு மாதிரி இருக்கீங்க. வர வர மாடல் ட்ரெஸ் தான் போடுறீங்க, saree கட்ட மாட்டீங்க, ரொம்ப வித்தியாசமாக மாறிட்டு இருக்கீங்க. என்ன கேட்குறீங்க உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு? அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த பக்கத்தான வீட்டில் கமலா இருக்கால, இந்த பணக்கார வீட்டு ஆளுங்க, அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாறிக்கிட்டு இருக்கேன். சரி, நம்மளும் வருங்காலத்தில் பணக்காரங்களா ஆகலாம்ல. ஏன்னா நீ படித்து முடிச்சுட்ட, நம்ம தோட்டத்து வேலையும் பார்த்துக்கிற, விவசாயத்தில் நிறையா காசும் வருது. இப்போ தான் புதுசாக 2 கார் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே அப்படியே படிப்படியாக வீடு, பெரிய வீட்டை கட்டிட்டு படிப்படியாக பணக்காரங்களா ஆகலாம்ல. அதனால தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் மாறணும்ல. ஏம்மா, நான் உனக்கு சொல்லட்டுமா, எப்போவுமே சரி, பணம் ஒருத்தவங்கள பெரியவங்களாகவும் சின்னவங்களாகவும் ஆக்கவே ஆக்காது. சும்மா அதுதான், மனசு தான் முக்கியம். சொந்தம் பந்தம் அதெல்லாம் நிறையா கூட இருந்து வாழ்கிறோம் பாருங்க, அது பெரிய விஷயம். ஆனால் அந்த சொந்த பந்தத்துலேயும் நம்மளை குத்தி காட்டி நீ ஏழை, உங்கள்கிட்ட பணம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பாரு, அது இன்னும் கஷ்டம். அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கணுமா. நீ அவனா கிளாஸ் எடுக்காத தத்துவம். வா சாப்பிடு, ஏன் சாப்பிடாம கிடக்குற? வா சாப்பிடு. காலையில் போனேன், எங்கே போனேன்னே தெரியல, இப்போ தான் வரேன். அம்மா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு மணி. அந்த மூலத்தெருவு மது இருக்கால, நீ பார்த்துருக்க தானே? ஓ, அந்த குண்டு குண்டு கண்ணு வச்சுட்டு ஒரு பொண்ணு தெரியுங்க, அந்த பொண்ணு தானே சொல்ற? அந்த பொண்ணு தான் மது. அம்மா, இப்போ தானம்மா சொன்னேன், ஒருத்தவங்க ஃபேஸ் கட்டை வச்சு எதுவும் தப்பாக பேசாத அப்படின்னு. நான் சொல்கிறதே கேட்க மாட்டியாம்மா நீனு? உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன் பாரு, என்ன பேசணும். சொல்லுப்பா, கோச்சிக்காத, அம்மா தானே, சொல்லு. அந்த பொண்ணை நான் காலேஜில் ஸ்கூலில் எல்லாமே ஒன்றா தான் படித்தோம், உனக்கும் தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன், யார்ட்டையும் பொண்ணுங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீ சொல்கிற பொண்ணுங்கள்கிட்ட நான் என்னோடய சின்ன பிள்ளைந்த ஆசை, நீ காட்டுற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை, உனக்கு தெரியும். அப்பா போனதுக்கப்புறம் நீ தான் என்னை நல்லா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்க. அதனால் உன்னை விட்டுட்டு எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல வரலான்னு வந்தேன். அது அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணதான், ஒரு 4 வருஷமாக லவ் பண்ணுதான். அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னிச்சு, நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா, என்னை பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்காது, 2வது எங்கள் அம்மா சொல்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது ஒன்றும் தப்பு இல்லைல்லம்மா. எதை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாளா? யாரு? அந்த மதுவா? அவள் கிடக்கிற பிச்சைக்காரி. அவள் உன்னை லவ் பண்ணுறாளா? நம்ம எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸில் இருக்கோம், அவன் என் பிள்ளைய லவ் பண்ணுறான்னு சொல்லி சொல்லிட்டாளா? பிச்சு போடுவோம் பிச்சு, பார்த்துட்டு நான் அவளை நேரில் பார்த்தா வச்சுக்கிறேன். அம்மா, நீ கத்தாதம்மா அதுக்குள்ளே. எப்போ சாமி காளியாத்தா மாதிரி கத்தாதம்மா. நான் சொல்கிறத முதல்ல பொறுமையாக கேளுமா. அவங்க வீட்டில் போய் கத்தாத, அந்த பொண்ணுகிட்டையும் கேட்காது. அந்த பொண்ணு ஆல்ரெடி மன உளைச்சலுக்கு ஆளாச்சு, அழுதுட்டு போகுது. சரியா? அந்த பொண்ணை நான் உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன் போல். இது எனக்கு தெரியவே இல்லை. தெரிஞ்சுதான் நானும் லவ் பண்ணியிருந்திருப்பேன், ஒன்று அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியாது. சரி, இனிமே கொஞ்சம் பார்க்குறேன், நான் லவ் பண்ண முடிஞ்சா லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தாம்மா, நல்லா படித்த பொண்ணு. என்ன, அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு ஒன்றும் பணம் அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஏழை தான். ஆனால் ஏழைங்கிறதுக்காக
கொஞ்சம் அதிகமாக நம்ம பேசிடக்கூடாதுமா. அவங்களுக்குள்ளேயும் திறமைங்கிறது நிறையா இருக்குது. அதை யாரும் வெளியில் கொண்டு வரல, அவ்வளோதான். வெளியில் வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, பூகம்பம் கூட புயலாக மாறும். அந்த மாதிரி தான் சின்ன வீட்டில் இருக்கவங்களும் கூட பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க. அதனால் யாரையும் இலக்கரமாக பேசாதம்மா. இன்னையோட உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் பார்த்துக்கு. என்னப்பா இப்படி சொல்ற? நல்லா படிக்கிற பொண்ணா? நல்லா படிக்கிற பொண்ணுன்னா அப்ப சரிதான். எப்படியாவது நமக்கு கொஞ்சம் காசு அதெல்லாம் கிடைக்கும். அவ கொஞ்சம் படிச்சிருக்கானா, நல்லா வேலைக்கு போவா. நல்லா வேலைக்கு போனா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்ப நம்ம காசோட காசு சேரும்ல. அப்ப இன்னும் நம்ம பணக்காரங்களாயிடலாம். சரிதான், இப்ப முடிஞ்சா நீ அந்த பொண்ணையை லவ் பண்ணு. நான் கூட அந்த பொண்ணை கூட பேசுறேன், சேர்த்து வைக்கிறேன். சரியா? நமக்கு முக்கியம் பணம் தான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? பணம் பணம் பணம்.